எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வருகின்ற மாதம் மே மாதம் குரு பயிற்சி அடைகிறார். இந்த குரு பயிற்சி நமக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்குது. இந்த குரு பயிற்சியை எப்படி நம்ம கணக்கெடுத்துக்கன்னு கேட்டிங்கன்னா, ஆலங்குடியில் எப்போ குரு பயிற்சி பலன் குரு பயிற்சி ஆகிறாரோ அதுதான் நம்ம கணக்கு. அப்போ இந்த குரு பயிற்சி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த 4ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகும்போது எந்தெந்த ராசிக்கு இவர் யோகத்தை செய்வார் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது தான். இந்த ராசியில் இப்போ முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மேச ராசியை எடுத்துக்கலாம். ராசியிலே முதல் ராசி மேசராசி. மேசராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் இந்த குரு பயிற்சி எப்படி நடத்த போகிறார் அப்படின்றது தான் இப்போ இதனுடைய இது. இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடும். அப்போ இந்த 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4ஆம் இடன்றது ஒரு குழந்தைக்கு தாயாஸ்தானம், வாகனஸ்தானம். அப்போ தாயாருடைய உடல்நிலையை குறிக்கிற இடம். அப்போ இந்த இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணும்போது மேசராசிக்கு 4ஆம் இடம் பலப்படும். அப்போ இதில் தாயார் நோய் நொடியிலேருந்து விடுதலை ஆகிறாங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு. தாயாருக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. அப்போ இந்த மாதிரி பல வகையான யோகங்கள் அந்த 4ஆம் வீட்டில் இருக்குது. அந்த மேசராசிக்கு 4ஆம் வீட்டில் இருந்து கடகம் 1, சிம்மம் 2, கன்னி 3, துலாம் 4, விருச்சகம் 5. அப்போ மேசராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த 8ஆம் இடத்தின் பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அப்போ அந்த ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உடல்நிலை சரியில்லாதவங்களாம் தேரக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தவங்க ஒரு நல்ல எழுச்சி பெறுவாங்க. அவங்களுடைய ஆயுள் கெட்டியாகும். இதனுடைய 8ஆம் இடத்து பார்வை இது. அப்போ மேசராசிக்கு 9ஆம் இடம் தனுசு, 10ஆம் இடம் மகரம். அப்போ மேசத்துக்கு 10ஆம் இடம் மகரத்தை பார்க்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு தொழில் யோகத்தை சிறப்பாக செஞ்சு கொடுப்பார். எப்படி செய்வார்னு கேட்டிங்கன்னா, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை புதுசாக உருவாக்கி கொடுப்பாரு. ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை மேலும் சிறப்பாக நடத்தக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. அப்போ பண வரவுகள், தொழில் மூலமாக பண வரவுகளை கொடுப்பாரு. அப்போ இந்த 10ஆம் இடம் தொழிலை வளர்க்கக்கூடிய யோகத்தை ஒவ்வொரு மனிதனும் கொடுப்பார். அப்போ மேசராசிக்கு 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ 12ஆம் இடம் தன்னுடைய விட தானாகவே பார்க்கும்போது அந்த இடம் நல்லா பலம் பெறக்கூடிய யோகத்தை கொடுப்பார். அப்போ 12ஆம் இடம் சுபக்கிரகத்தினுடைய வீடு. அப்போ அந்த வீட்டுக்கு மேசராசிக்கு 12ஆம் இடம் சுபக்கிரகத்தின் வீடு. அப்போ அந்த வீட்டுக்கு சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கொடுப்பாரு. அப்போ அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. இது வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தாதவங்க நடத்தக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. அவங்க வீட்டில் நல்லதுகள் நடக்கும். அப்போ இதனுடைய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சி விருச்சகத்தை பார்த்து, மகரத்தை பார்த்து, மீனத்தை பார்க்குறாரு. அப்போ இதனுடைய பலன் இந்த மூணு வீட்டுடைய பலன் இப்போ சொல்லியிருக்கேன். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு 8ஆம் இடம், 9ஆம் இடம்,
12ஆம் இடம். அப்போ அந்த 3 இடத்துல வந்து மேசராசிக்காரவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு திசை நடந்து, நல்ல ஒரு புத்தி நடந்து, நல்ல ஒரு அந்தாரம் நடந்துச்சுன்னா அப்போ நான் சொல்ல பலன் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதுக்கு மாறாக வந்து திசைகள் ஒரு எதிர்ப்பான திசை, எதிர்ப்பான புத்தி, எதிர்ப்பான அந்தாரம் நடந்துச்சுன்னா இது நடக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து யோகமான காலங்கள் நடக்கக்கூடிய யோகத்தைனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10க்குடையவன் சனி. அந்த சனி பகவான் நீங்கள் பிறக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் நட்பு பெற்று, ஆட்சி பெற்று, உச்சம் பெற்று உங்களுக்கு வந்து நட்பாக இருந்தாருன்னா இந்த குரு வந்து அந்த மகர ராசியை பார்க்கும்போது நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார். அப்போ அந்த நடக்கக்கூடிய புத்தியும் வந்து நல்ல புத்தியாக இருக்கணும். அப்போ சனி நல்லா இருக்கார், அந்த இடத்த வந்து நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வருவார். ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய திசை வந்து ராகு தசை நடந்துடக்கூடாது, கேது தசை நடந்துடக்கூடாது. இந்த மாதிரி தசைகள், இந்த மாதிரி புத்திகள் நடந்துச்சுன்னா நம்மளுடைய முன்னேற்றங்கள் நான் சொன்ன பலன் அப்படியே டைவடிச்சிடும். காரணம் என்னன்னா, நமக்கு எதிர்ப்பாளர்கள் நடத்துகிறாங்க, நமக்கு நண்பர்கள் நடத்தும் போது நமக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும். எதிர்ப்பாளர்கள் வந்து அந்த புத்திய தசையை நடத்தினா குரு பயிற்சி ஆகி நமக்கு வந்து ஒரு பலனும் இருக்காது. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த இது வந்து இந்த நான் சொல்கிற கணக்கு இதில் இருக்குது. அப்போ 12ஆம் இடம் சுபகிரகத்தினுட்டு குரு வந்து தான் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறோன்னா அந்த வீட்டு பலன் வந்து இருட்டடிப்பான யோகமாகுது. அப்போ அந்த வீட்டுக்குடையவன் தசை நடத்தி, புத்தி நடத்தி, அந்தாரம் நடத்தி அந்த வீட்டை பார்க்கும்போது அது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை, சுப செலவுகளை கொடுத்து அவங்கள வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றாரு. அப்போ அவங்க எதிர்பார்க்கறது வந்து நமக்கு வந்து மேச ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, எதிர்பார்க்குறாரு நமக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து நம்ம ஜாதகத்தில் நமக்கு வந்து அந்த கட்டங்களில் உட்காந்துருக்க நவக்கிரகங்கள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கணும். குரு வந்து நமக்கு சாதகமாக ஆகிட்டாரு, ஓகே. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த 9 பேர்த்தில் 8 பேர்த்தில் ஒரு 5 பேராவது நமக்கு சாதகமாக இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தசைநாதன், புத்திநாதன், அந்தாரநாதன், சூட்சம் அந்தாரநாதன், இந்த 4 பேரும் கோச்சாரத்தில் இருக்க குருவும் சேர்த்து 5 பேர் நமக்கு வந்து வரிசையாக நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய இடத்துக்கு வரணும். அப்போ அந்த 5 பேர்த்தில் 3 பேர் சரியில்லைன்னா இந்த 2 பேர் நல்லா இருந்து நமக்கு வந்து ஒரு புரோஜனமும் கிடையாது. அப்போ ஒரு மனிதன் வந்து யோகத்தை அணிவிக்கக்கூடிய காலங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த நான் சொன்ன இந்த 5 நிலையும் வந்து நேராக வரணும். நேராக வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க ஜாதகத்தில் அவங்க பிறக்கும்போது என்ன தசை, இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விட்டுரும். ஒவ்வொரு மனிதனும் வந்து இந்த குரு பயிற்சியை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. குரு பயிற்சியை விரும்புகிறாங்க, சனி பயிற்சியை விரும்புகிறாங்க. அப்போ நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுபடி எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த குரு பயிற்சி ஆனோன்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியக்காரை பார்த்து, இப்போ வந்து இந்த குரு பயிற்சியில் எங்களுக்கு எப்படி இருக்கும், இப்போ வந்து என்ன தசை ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது, வெற்றி கிடைக்குமா, ஒரு தொழில் ஸ்தானத்தில் லாபம் கிடைக்குமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, இதெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லாயிருக்கும். நீங்கள் செய்யாமல் குரு பயிற்சிக்கு மேசராசி நல்லதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முதலை போட்டிங்கன்னா அந்த முதல் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் உங்களுக்கு இருட்டடிப்பாகும், இல்லாட்டினா உள்ளதும் போயிடும். ரொம்ப பேர் வந்து அதை தான் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, மேசராசிக்கு வந்து இத்தனை மீட்டை பார்க்குறா எங்களுக்கு நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து அப்படி கிடையாது. பொதுவான பலன் தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த புத்தி நடக்குது உங்களுக்கு, இந்த புத்தி உங்களுக்கு வெற்றியை தரும், இந்த புத்தி தோல்வியை தரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உஷாராயிக்கணும். சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 12 ராசிக்குமே குரு வந்து நன்மையை செய்வார். 12 ராசியும் வந்து குருவுக்கு வந்து நண்பர்கள் தான், எதிர்ப்பாளர் கிடையாது.
அப்போ அவருடைய அந்த பார்வைகள் நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் கிடைக்கும்போது ஒவ்வொரு பலனை நமக்கு தர்றாரு. இப்போ வந்து ஒரு ராசியில் வந்து 9 பாதம் இருக்குது, அதாவது 3 நட்சத்திரம் 9 பாதம். இந்த 9 பாதத்தையும் இவர் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்து முடிக்கிறார். அப்போ ஒரு பாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.25 மாதம் பார்க்குறாரு. இந்த 1.25 மாதத்தில் கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். கோடீஸ்வரனை பிச்சைக்காரன் ஆக்கிடுவார். காரணம் என்னென்னா அவர் நன்மையை செய்யக்கூடிய இடத்துல இருப்பார். ஆனால் எதிர்ப்பாளர்கள் வந்து அவர் கொடுக்குறத வந்து தட்டி விட்டுருவாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து குரு தசை நடக்குதுன்னு வைங்க. குரு தசையில் புதன் புத்தி இது ஒரு சிறப்பை தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிர புத்தி ஒரு சிறப்பை தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர புத்தியும் ஒரு சிறப்பாக எடுத்துக்கலாம். குரு தசையில் புதன் புத்தி, சுக்கிர புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எடுத்துக்கலாம். செவ்வாய் புத்தி ஓடிச்சுன்னா அது செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருந்து குருவோட பார்வையில் இருந்தால் அவங்க வந்து இடம் வாங்கிடுவாங்க, இடம் பொருள் வாங்குவாங்க. சுக்கிரன் நல்லா இருந்தார்னா அவங்க வந்து வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். அப்போ புதன் நல்லா இருந்தானா வருமானத்தை கொடுப்பார். அப்போ சந்திரன் நல்லா இருந்தார்னா வீட்டில் இருக்கிறவங்க நல்லா ஒரு சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும். அப்போ இதில் 4 நிலையை கொண்டு வரணும். இந்த 4 நிலை நல்லா இருந்தால் அனைத்துமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்துக்கு அடுத்தடுத்து புத்திகள் வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்திகள் வந்து மாறி மாறி நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் காசு பணங்கள் சேரும். நம்ம காசு பணங்கள் சேரும்போது என்ன செய்வோம், ஒரு இடத்த வாங்கிடுவோம், ஒரு நகை நட்டை எடுப்போம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யோகா டைம் முடியவும் நின்றுக்கிடும். அந்த வரும்போது எல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும், இல்லை அப்படின்ட்டா கிடைக்காது. இப்போ வந்து 100 ஜாதகத்தை எடுத்துக்கணும். 100 ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ஜாதகத்தில் 2 ஜாதகம் தான் இந்த யோகத்தை அணிவிக்கும். 98 ஜாதகம் இந்த யோகத்தை அணிவிக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 2 ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருக்கும். 98 ஜாதகம் வந்து யோகம் கம்மியான ஜாதகமாக இருக்கும். அதில் வந்து ஒரு 10 ஜாதகம் ஒரு 50% இருக்கும். அதில் ஒரு 10 ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% இருக்கும். அதில் மிச்சம் பார்த்திங்கன்னா ஒரு 60 ஜாதகம் புரோஜனம்லாம் போயிடும். அப்போ இது ஏன் அப்படி நடக்குதுன்னா நம்மளுடைய முன் ஜென்ம வினையினால் நடக்குது. நம்ம வந்து அதை வந்து யோசிக்கிறோம், என்னடா அது இப்படி இருக்கே நமக்கு அப்படின்னு. ஜாதகத்தில் வந்து அவங்க வந்து ராசி இதில் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பார்த்தாங்க, 75% போட்டிருக்காங்க, 90% போட்டிருக்காங்க, 100% போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க கணிப்புக்கு அவங்க பொதுவாக போடுறது தான். இப்போ என்னாலையும் போட முடியும், மேச ராசிக்கு வந்து 100% யோகம் இருக்குன்னு போட முடியும். ஆனால் அது நடைமுறையில் அது வராது. நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு சொல்லிட்டாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்புறம் நடக்கலைன்னா என்னை வைவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சந்தித்து ஜாதகம் பார்த்துட்டு போனாங்க. அவங்க ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகணும்னு. ஆனால் அவங்க சொன்னதில் அவங்களுக்கு திருமணம் ஆகி சந்தோஷம். அவங்க திருமணமான அந்த திருமணத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர இவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த இதை அவங்க பார்க்காம கவனிக்காமல் விட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சோடனே வீடை கட்டினாங்க. வீடை கட்டும்போது பார்த்தீங்கன்னா வீடு பாதியில் நின்று போச்சு. இவங்ககிட்ட இருந்த காசு பணம் போச்சு, நகை நட்டு போச்சு, எல்லாமே போய் அவங்க வந்து சுத்தமாக முடித்து 98% முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே என்னை திருப்பி தேடி வர்றாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், ஏன் முதலையே நீங்கள் வந்திருக்க வேண்டியானே, நீங்கள் சொன்ன மாதிரி திருமணம் ஆயிடுச்சு, அந்த ஊரில் இருந்தோம், ஆனால் வந்து இதை வந்து யோசிக்காமல் நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ வந்து இதை வந்து நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். இதை என்ன செய்கிறதுனா இது இழந்து தான் போகும். இழந்துட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. உங்கள் வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் இருக்கா அப்படின்னா இல்லைன்ட்டாங்க. பணம் இருக்கா, இல்லை. அப்போ இதை என்ன செய்யலாம், செய்யவே முடியாது. இனிமேல் இது இப்படித்தான். அந்த வீடு வந்து பாதியில் நின்றுக்கிடும். அப்போ என்ன கேட்குறேன், பரிகாரத்துக்கு சொல்லுங்கண்ணா. பரிகாரத்துக்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ஆசைக்கு வேணால் நீங்கள் வந்து இதை செய்யுங்க. ஒரு இதை சொல்லி அதை பரிகாரம் சொல்லியிருக்கும். அவங்களுடைய நேரமே சரியில்லை அப்படிங்கும்போது அந்த பரிகாரம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அவங்க கேட்கும்போது அவங்க கடமைக்கு நம்ம சொல்லிடுறோம், நீங்கள் வந்து இதை பாருங்கள் அப்படின்னு. ஆனால் எல்லாம் இழந்ததுக்கப்புறம் வராங்க. காரணம் என்னென்னா இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அவங்க ஜாதகத்தில் உள்ளது அவங்களுக்கு வேலை செய்யுது. அவங்களுடைய ஜாதகம் வேலை செய்யுது. அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து நல்ல நேரங்காலங்கள் நடந்தால் இந்த குரு பயிற்சி நமக்கு வந்து சேர்ந்து யோகத்தை கொடுக்கும்.
10 ரூபா கிடைக்கிற இடத்துல 100 ரூபா கிடைச்சிடும். 100 ரூபா கிடைச்சதுல 1000 ரூபா கிடைச்சிடும். இதுதான் யோகம். அப்போ நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும் முதல்ல. நீங்கள் வந்து பொதுவான பலனை பார்த்துட்டு நீங்கள் வந்து நமக்கு வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்ன நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்கன்னு. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, அதுக்குள்ளே பலனை நான் சொல்கிறேன். நீங்கள் மொட்டையாக வந்து மேசராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து சொன்னால் தவறுதலாயிரும். நம்ம சொன்னால் சொன்னது சரியாக இருக்கணும். அதை நான் ரொம்ப விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கி பழக்கவழக்கத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் சொல்லுவீங்களா? ஆமாம், ஜாதகத்தை பார்த்து தான் நான் சொல்லுவேன், பார்க்காம எதுவும் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன ஒரு விசேஷத்துக்கு உன்னை சொல்லுங்கன்னா கூட நான் வெளியில் என்ன சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னா, நான் சொன்னது வந்து நடக்கணும். அப்படி நடக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை நான் பார்க்கணும். ஜாதகத்தை பார்க்காம அவங்களே அங்கே நின்றுக்கிட்டு அவங்களே கேள்வி கேட்குறாங்க, அவங்களே பதில் சொல்லிட்டு அவங்களே போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு காப்பி கடையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து நான் பேசுகிறத பார்த்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு, அண்ணே நீங்கள் ஜோசிக்கிறான்னு. ஆமாம், நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம், நான் கேட்பனே வரும்போது நீங்கள் வந்து ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ எனக்கு வந்து என் குடும்பத்தில் வந்து ரொம்ப இதாக இருக்குண்ணே, என்னண்ணே செய்கிறது? தம்பி, மொட்டையாக கேட்டால் என்கிட்ட கிடைக்காது. நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, ஜாதகத்தில் உள்ள பலனை நான் சொல்கிறேன். அதில் உள்ளது உங்களுக்கு அப்படியே வந்துடும். பிள்ளைங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. அதை அவர் கேட்காம என்ன சொல்கிறான்னா, என் பிள்ளைடைய இப்படி, என் குடும்பம் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரியல. அவங்க வந்து கண் கலங்குறாங்க. அப்போ சரி, ஒரு உதாரணத்துக்கு உங்கள் லாஸ்ட்டு பிள்ளை ஒரு நட்சத்திரம் என்ன, ராசி என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம்ன்றாங்க. அந்த பையன் சொல்கிறாப்புல, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். அப்போ அந்த பொண்ணுக்கு வயசு என்னங்க ஆகுது, அந்த பையனுக்கு வயசு என்னங்க ஆகுது? ஒரு 5 வயசு இருக்குங்க. சரி, அப்போ திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராகுவுடைய திசையில் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ இது வந்து பிளாட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்போ அந்த பையன்கிட்ட சொல்ல, தம்பி உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இப்படி தான் இருக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வந்து முடிஞ்சால் ஜாதகத்தை என்கிட்ட பார்க்காட்டினாலும் நீங்கள் வெளியில் பார்த்து அதுக்குள்ளே பரிகாரத்தை பண்ணுங்கள், ஓரளவுக்கு ஏதோ ஓடும் அப்படின்னு சொல்லி விட்றோம். சரி வர்றேன். அதாவது கேட்கும்போது கண் கலங்குறாரு. பதில் சொன்னோன்னா அவருக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியலை. சரி, நான் உங்களை வந்து ஒரு 2 நாளில் பார்க்குறேன், ஒரு நாளில் ஒரு வாரத்தில் பார்க்குறேன் அப்படின்னாரு. வரவே இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து சாதகமாக நம்ம பேசணும். அதாவது நீங்கள் நல்லா இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, கார் வாங்க, வண்டி வாங்க, அதை வாங்க, இதை வாங்குன்னு சொல்லி அவங்கள குழப்பி விட்டு கடைசியில் அவங்க வந்து நம்மளை வயிறு அளவுக்கு வந்துடும். ஒருத்தன் ஜாதகம் பார்க்க வர்றாங்க, ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்கே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே. என்னுடைய பார்வைக்கு இதுதான். அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அதை நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. என்னுடைய பார்வைக்கு உங்களுடைய ஜாதகம் இவ்வளோ தான், இது இத்தனை % தான் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து உலகத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த இதுக்கு போனாலும் சரி, இதுக்கு பரிகாரமே கிடையாது. முடிஞ்சது தான். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? அடுத்த ஜென்மத்தில் பரிகாரம். இப்போ வந்து நீங்கள் புண்ணியத்தை பண்ணிட்டு போங்க, அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு பரிகாரம் அந்த ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இப்போ நீங்கள் விதைச்சி விடுங்க, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். அப்போ போன ஜென்மத்தில் விதைச்சவன் தான் இந்த ஜென்மத்தில் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கான். போன ஜென்மத்தில் பிறக்கும்போது 10,000 பேர்த்துக்கு விரித்து விட்டு போயிருக்கான், 10,000 பேர்த்துக்கு கொடுத்துருக்கான். அந்த 10,000 பேரும் இன்றைக்கி வந்து இவனுக்கு ஒருத்தனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் கொடுத்துட்டு போயிருக்கான். இல்லை, அப்போ வாங்க வருவான்ல திருப்பி. இதுதான் பூர்வ புண்ணியன்றது. அதை வந்து யாருமே செய்கிறதில்ல. நான் புண்ணியந்தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் புண்ணியம் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க, அதை ஏற்றுக்க முடியாது. உங்கள் ஜாதகத்தில் அந்த இது இல்லையே, அந்த புண்ணியத்துக்கு உண்டான வழியே இல்லையே. இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சிரிக்கிற தன்மை இருக்கும். அப்போ அந்த நம்ம கொடுத்து வச்சா தான் எதிர்பார்க்க முடியும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை பண்ணுங்கள். புண்ணியத்தை பண்ணி இந்த ஜென்மம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் விளக்கு போட்டாலும் சரி, எந்த சாமிகிட்ட நீங்கள் அழுதாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, இது மாற்றுறதுக்கே வேலை இல்லை. இறைவன் வந்து படைச்சிட்டா படைச்சது தான்.
அப்போ இந்த ராசியில் பிறந்த இந்த குழந்தை வளர வளர உங்கள் வீட்டில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டான் ஜாதகக்காரன் அப்படின்னா அந்த பிள்ளை வளர வளர உங்களுக்கு நல்லா இருக்கும். அதையும் கவனித்து அவங்க சொல்லணும். கவனிக்காமல் சொல்லிட்டு அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா வளர வளர அவங்க வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க. ஒவ்வொரு இடங்களில் வந்து ஏகப்பட்ட ஜாதகம் நம்ம பார்க்குறோம். அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 100 ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் வந்து ஒரு 90 ஜாதகம் கஷ்டப்படுற ஜாதகமாக தான் இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது என்ன இப்படி நிலவரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வ ஜென்ம வினை இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருது. இது நான் சொல்லலை, இது வந்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க, சாஸ்திரத்தில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விதைச்சதை நம்ம தான் அறுவடை பண்ணணும். அப்போ அந்த அறுவடைன்றது என்ன? இன்றைக்கி வந்து ஒரு விவசாயி வந்து நெல்லை வந்து நிலத்தில் விதைச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ 6 மாதம் கழித்து அந்த அறுவடை பண்ணுறாருல, அவருக்கு பலன் கொடுத்துருதில்ல. அப்போ அவர் ஜெயிச்சிட்டார்னு அர்த்தம். பலன் கொடுக்கலைன்னா அவர் விதைச்சது சரியில்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக பலனில் வந்து கரெக்டான இதில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக நன்மை நடக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சின்றதை நீங்கள் ஒரு ஓரமாக தான் வச்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, உங்களுடைய ஜாதக பலனில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்தாரு. அவர் ஜாதகம் பார்க்கும்போது 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் இழந்துருவீங்க அப்படின்னு. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படின்னாரு. இதுதான் விதி, இதுக்கு மேலே மாற்ற முடியாது. அப்போ என்ன செஞ்சிட்டாருன்னா நம்ம சொன்னதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ரைட்டு, ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாங்க, ஓகே ரைட்டு. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்த இடத்துல ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 மாதத்தில் நல்லா வந்துடுவீங்க, ஒரு 6 மாதத்தில் நல்லா வந்துடுவீங்க, நீங்கள் முதல் போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, நல்லா வந்துடும், நல்லா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. கடைசியில் அவங்களும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாமலும் பல பக்கம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு கடைசியில் எல்லாம் இழந்து முடித்ததுக்கப்புறம் திருப்பி என்னை சந்திக்கிறாங்க. அப்போ என்கிட்ட ஓப்பனாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து எத்தனையோ இடங்களில் நான் ஜாதகம் பார்த்துட்டேன், ஆனால் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் இப்படி சொன்னீங்க. அப்போ நீங்கள் சொன்னது தான் நடக்குது, இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு வழியே கிடையாது. நான் சொன்ன டைம் வந்துருச்சா, டைம் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் என்னை கேளுங்க, நிச்சயம் உங்களுக்கு 7 ஆண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. 7 ஆண்டு முடியுது அவங்களுக்கு. இன்றைக்கி என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்துக்கு வர்றேன் அப்படின்னு. நீங்கள் சொன்னது தான் இன்றைக்கி வந்து நான் முன்னேற்றம் அடைகிறேன். அப்போ சந்தோஷம். அப்போ ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் எத்தனை ஆண்டு நம்ம தண்டனை அணிவிக்கணும், எப்போ விடுதலை ஆகணும், என்ன பாவத்துக்கு என்ன தண்டனை, இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் இருக்குது, இல்லாமல் கிடையாது. இதை நான் சொல்லலை, சாஸ்திரத்தில் எனக்கு முன்னோர்களுக்கு அவங்களாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நாங்கள் படித்து எங்கள் மூளைக்கு எட்டின அளவுக்கு நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு சொல்கிறோம். அதை வந்து அதாவது நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு ஜோசியம் பார்க்க போகிறீங்கன்னா அங்கே வந்து நல்ல கருத்துக்கள் சொன்னாங்கன்னா அதை ஏற்று தானே ஆகணும். அப்போ நான் என்கிட்ட வரும்போது, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது 25 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்காது, 25 வருஷம் அவ்வளோதான். 10 வருஷம் நல்லா இருக்க மாட்டீங்க, 10 வருஷம் நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லா இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு நேரங்காலம் நல்லா இருக்குந்தா நீங்கள் என்கிட்ட வர்றீங்க, இல்லாட்டினா கிடையாது. இது ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு 7 ஆண்டு நம்ம சொல்லும்போது அவங்க போகிற பாதைகள் வந்து கரடு முரடாக இருக்கும். அதில் வந்து என்ன கிடக்குன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த 7 ஆண்டு பயணம் அவங்களுக்கு கடுமையாக இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு வழிகாட்டுறோம். நீங்கள் வந்து இந்த வழியில் நீங்கள் போங்க, இது கடுமையான காலகட்டங்கள், இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மெதுவாக போங்க, ஊர் போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்கிறோம். அப்போ அதை ஏன் முன்னாடியே நம்ம சொல்கிறோம்னா, அவங்க வந்து பொறுமையாக பார்த்து நிதானமாக பள்ளமேடு பார்த்து பூச்சிப்பட்டை பார்த்து இருட்டுக்குள்ளே பயணம் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக கரை ஏறிடுவாங்க. நீங்கள் போங்க நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த அவங்க இருட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பள்ளம் இருந்து விழுந்துட்டாங்க,
ஒரு பூச்சி பட்ட இதாகிடுச்சு, பாதை தெரியலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க நம்மளை? அந்த ஜாதகக்காரன் சொன்னால் அதை நம்பி நான் அந்த ரூட்டில் போனேன், கடைசியில் பார்த்தா அதில் எனக்கு வந்து இப்படி தான் ஆகிப்போச்சு. இதுதான் சொல்லக்கூடாது. 3 வருஷம் நல்லா இல்லை, 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2 வருஷம் நல்லா இல்லை, 2 வருஷத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போயே ஸ்டார்டிங் ஆயிடுச்சு, நல்ல நேரம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. இதிலேருந்து உங்களுக்கு இத்தனை வருஷம் நல்லாயிருக்கும். இத்தனை வருஷம் நல்லா இருக்குமோ இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு சேரக்கூடியதை வந்து நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கணும். பின்னாடி வர்றது சரியில்லை. அதாவது முன்னாடி கெட்டது போயிடுச்சு அப்படின்னா பின்னாடி நல்லது வந்தால் நின்றுக்கிடும். ஆனால் முன்னாடி நல்லது நடந்து நமக்கு வந்து எல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா பின்னாடி கெட்டது வந்துச்சுன்னா அதை வச்சிருக்கவே முடியாது நம்மளால். இதுதான் ஜாதகத்தில் ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம். இப்போ உங்களுக்கு வந்து குரு புத்தி நடக்குதுங்க, சுக்கிர புத்தி நடக்குதுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க, நீங்கள் வந்து நல்லா முன்னேறிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, குரு புத்தி நடந்து முடிஞ்ச கையோட சனி பகவான் வர்றாரு. அவர் என்ன செய்வார்? அவர் என்ன நம்ம செஞ்சுருக்கோமோ என்னென்ன பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பலனை கொடுத்து நம்மகிட்ட இருக்கிறத தட்டிட்டு போயிடுவார். அவ்வளோதான், பிடிங்கிட்டு போயிடுவார். என்னடா அது நம்ம அப்போ நல்லா இருந்தால் இப்போ நல்லா இல்லைன்னா, முன்னால் நல்லது நடந்துச்சுன்னா பின்னாடி வரவன் தூக்கிட்டு போயிடுவான். முன்னாடி கெட்டது நடந்து பின்னாடி நல்லது நடந்தால் நிற்கும் நமக்கு. அதே மாதிரி தான் இந்த திசைகள் வந்து நம்ம வந்து இப்போ புதன் திசை ஒருத்தனுக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னா அவன் நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான், நல்லா படித்து முன்னேறான், நல்ல ஏகபோகமாக வாழ்கிறான்னா பின்னாடி கேது வர்றாரு. 7 ஆண்டு 7 ஆண்டில் இவர் 17 ஆண்டு கொடுத்தது அவர் 7 ஆண்டில் தட்டிட்டு போயிடார் எல்லாத்தையும். நான் நல்லா இருந்தேன் என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஜாதகக்காரங்க மெயினாக என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்குங்க, ஆனால் வந்து அடுத்து இத்தனை வருஷம் கழித்து இவர் வர்றாரு, இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இல்லை அப்படின்ட்டா இவர் வந்து இவர் கொடுத்ததை இவர் பிடிக்கிட்டு போயிடுவார் அப்படின்றது நம்ம சொல்லி கொடுக்கணும். இதை வந்து யாருமே சொல்கிறது இல்லை. இதை கொஞ்சம் கவனமாக ஜாதகம் பார்க்குறவங்க சொல்லி கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு சொல்கிற 2 வருஷம் கழித்து உங்களுக்கு வந்து கேது புத்தி கேது தசை ஆரம்பங்க உங்கள் பையனுக்கு. இப்போ வந்து புதன் தசை 17 ஆண்டில் வந்து நீங்கள் வந்து நல்லா சம்பாரிச்சிட்டீங்க. நல்லா சம்பாரிச்சிங்களா? ஆமாம். இப்போ வந்து கேது வந்து 7 ஆண்டு வரப்போகிறாரு. அப்போ 7 ஆண்டு வந்தார்னா என்ன செய்வார்னு கேட்குறாங்க. என்ன செய்வார்னா 17 ஆண்டு இவர் கொடுத்ததை அவர் 7 ஆண்டில் தட்டிட்டு போயிடுவார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு எதாவது பண்ணிடுவாருன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஆண்டில் இத்தனை மாதத்தில் நீங்கள் வந்து என்னை சந்தித்து இதை பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு வந்து தடை இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வந்து அவங்க அதை வந்து கேட்கலை. ஜாதகம் பார்க்குறக்கு இவர்கிட்ட போய் பாருங்கள், நல்லா அவங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவாருன்னு சொல்லி அனுப்புனவங்க வந்து பார்த்தாங்க, நம்ம கரெக்டாக சொல்லி அனுப்பியாச்சு. ஆனால் அவங்க கேட்கல. கடைசியில் என்ன நடந்து போச்சு? அது வந்து நான் சொல்கிற அளவுக்கு கிடையாது, அந்த அளவுக்கு அவங்க நடந்து போச்சு. நம்ம சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. இருந்தாலும் பணங்காசு இருக்குது, மற்றதெல்லாம் போயிடுச்சு. கேது ஆரம்பித்தவனே போயிடுச்சு. இதை வந்து ஜாதகம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக எல்லாருமே வந்து இப்போ எப்படி இருக்குது, இன்னும் 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், தசை மாறுதா, இதை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டுக்குங்க. இப்போ நல்லா இருக்குது அப்படிங்கவும் நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க, ஆனால் பின்னாடி வந்து இப்படி இருக்குன்னா அதை ஏற்றுக்கணும். நீங்கள் தான் விவரமாக ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட கேட்கணும். நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அந்த மாதிரி இப்போ மேசராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப செலவுகள் அவங்க குடும்பத்தில் நடக்கும். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்ட ஸ்தானம், அதிர்ஷ்டம் வரும். அப்போ இந்த 2 ஸ்தானமும் முக்கியமான ஸ்தானமாகுது. அப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது 4ஆம் இடமும் முக்கியத்துவம் பெறுது. அப்போ இந்த 3 இடமும் நமக்கு வந்து நல்லதை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி தசா புத்திகள் நல்லா இருக்கணும். இதை கவனமாக பார்த்துக்குங்க. நீங்கள் குரு பயிற்சி முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஜாதகத்தை அவங்கவுங்க பிள்ளை குடும்பத்துக்கு பார்க்கணுமா அவங்க பிள்ளை ஜாதகத்தை பாருங்கள். அதுவும் லாஸ்ட்டு பிள்ளை ஜாதகத்தை பாருங்கள், அது உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். இந்த பொதுவான பலன் சொல்லும்போது இது வந்து நாட்டுக்கு பொதுவாக அவங்களுடைய வேலை முடிஞ்சு பொதுவாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஜாதகம் நமக்கு வந்து நிரந்தரமானது, அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் வரும். அதனால் இந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க உங்களை. முதல் ஜாதகக்காரங்களை பார்த்தோன்னா அவங்க ஜாதகத்தில் எல்லாம் கணக்கு போட்டு முடிச்சுன்னா என்ன கேட்குன்னா, நீங்கள் சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, இப்போ என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இது எங்களுக்கு நன்மை செய்யுமா, இந்த திசை எப்போ மாறுது, இந்த புத்தி எப்போ மாறுது, அது நன்மை செய்யுமா, இதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்குங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.